Praise the Lord. Welcome to Tamil Gospel Tabernacle Channel. இன்று பார்க்கக்கூடிய கர்த்தருடைய செய்தி என்னவென்றால், யாக்கோபின் ஜெப ஆவியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபின் ஜெப ஆவி, அவன் ஒரு தரிசனக்காரன். கர்த்தர் அவனை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆள். அடிக்கடி பரலோகத்திலிருந்து அவனை சந்திக்க முடியாத கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். அவனுக்கு ஒரு லைஃப் இருந்துச்சு, அவனுக்குள்ள தோல்விகள் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய இடைபடுதலும் அதிகமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாக்கோபிட்ட கர்த்தர் எத்தனை விஷயம் இடைப்பட்டார். அவன் ஜெபிக்க உட்கார்ந்தான்னா எழும்ப மாட்டான், ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து தான் இருப்பான், போராடிட்டு தான் இருப்பான். அவனால சும்மா இருக்க முடியாது. அவன் ஜெபிக்க உட்கார்ந்தான்னா ஜெபிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு தடையே கிடையாது. மணிக்கணக்காக போராடும். பொழுது விடுகிறதுன்னு சொன்னா கூட அதை பற்றி அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆதியாகமம் அது மைக் இல்லையா, அது ஒர்க் பண்ணுதா பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி, பொழுது விடிகிற வரைக்கும் போராடணும். ராத்திரியில எல்லாரையும் அக்கறைக்கு கொண்டு போயிட்டான். பிந்தி தனித்திருந்து போராடணும், பொழுது விடிகிற வரைக்கும் போராடும். அவனுடைய போராடுறது அவனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, விடமாட்டான். அவனுக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சது, பேரும் மாறிச்சு. அவன் சும்மா இருந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஒன்று அவன் சும்மா இருக்க மாட்டான், இல்லாட்ட யார் சும்மா இருக்க மாட்டா, தேவன் சும்மா இருக்க மாட்டார். அதான் யாக்கோபுடைய லைஃப்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி. அவன் சும்மா உட்காந்து அழுதுட்டு தூங்கிட்டா கூட கர்த்தர் அவனை சும்மா இருக்க விட மாட்டார். அவன்கிட்ட வந்து பேசுவார். அவன் ஒரு கல்லை தலையில வச்சுட்டு பேசாம நெஞ்சிட்டான், ஆண்டவர் விட்ட வழின்னு படுத்துட்டான் பேசாம. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவன் படுத்திருந்தாள். இப்ப ஆண்டவர் இவனை கண்டுக்காம போறாரு, இவன் மணிக்கணக்கான செய்றான், போராடுறான். ரெண்டு பேருமே மாத்தி 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 தேவ சமூகத்தில் போராடுறவங்க. ஆண்டவர் இவன்கிட்ட போராடுவார், இல்லைன்னா இவன் அவர்கிட்ட போராடுவான். அதனாலதான் நீ தேவனிடம் போராடி மேற்கொண்டாயே என்று அவனுக்கு அந்த பெயர் வச்சார். அதே போல அவன் சும்மா தான் இருந்தான், கர்த்தர் தான் அவன்கிட்ட பேசினார். அவன்கிட்ட பேசி அவனோடு இடைப்பட்டு அவன் லைஃபை சேஞ்ச் பண்ணி அவனை சும்மா இருந்தவனை திருப்பி எங்க கொண்டு வந்தாரு வாசிங்க. ஃபர்ஸ்ட் அவனை தேவன் எங்க சந்திச்சார்? ஆதியாகமம் 28:10. யாக்கோப்பு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் 12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஆண்டவர் டீல் பண்றாரு. அவன் படுத்துட்டான், கல் வச்சு தலையில கல்ல வச்சான், பேசாம படுத்துக்கிட்டான். என்ன ஆண்டவர் என்ன போனாலும் சரிதான். ஆனா இவன் சும்மா இருந்தாலும் கர்த்தர் அவனை சும்மா இருக்க விடல. அவன் பின்னால வராரு, அவன் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்காரு, ஃபாலோ பண்றாரு. என்ன பண்றான்? சூசைட் பண்ணிடுறானா, இல்லை நம்மளை மறுதளிச்சிடுறானா, வாழ்க்கையில நம்மளை விட்டு விலகிடுறானா, ஞான கண்மலையை விட்டு விலகுறானான்னு பாக்குறாரு. அவன் அப்படிலாம் விலகல. அவன் பார்த்தான், பேசாம போய் படுத்தான், ஆண்டவருடைய சமூகத்தில் பேசாம தூங்க போயிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் இடைப்படுறார். முதல் அவனோடு ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட ஒரு இடம். ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ட்ரிப்பு, 8 விஷயம் 9 விஷயம் 7 விஷயம் 8 விஷயம் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டிருப்பார். ஆதியாகமம் 31:3 இரண்டாவது அவன்கிட்ட இடைப்படுறார். எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன்கிட்ட டச் பண்றாரு. அவனை விட மாட்டேங்கிறார். அவன் பிள்ளை குட்டி மனைவி ஆடு வசதி வாய்ப்பு இப்படி போயிட்டாலும் அவனை விடுறதில்லை அவரு. ரெண்டாவது மூணாவது
31 11. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோப்பு என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். உடனே கர்த்தர் அவன்கிட்ட திரும்பவும் இடைபடுறார். இது என்னது? தேர்டு, மூன்றாவது, 13. ஆமா. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். 11 கண்டினியூஷன் தானே? 11 தொடர்ச்சி தானே? அதே சொப்பனத்துல தான் லாபான் இப்படி உனக்கு அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ புறப்படு. இது 3வது. 4வது 32:1. யாக்கோப்பு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பாருங்க, தேவன் சொப்பனத்தில் சந்திக்கிறாரு, அவனுக்கு பேசுறாரு, பயப்படாத நீ புறப்படுங்கிறாரு. திருப்பி உனக்கு அவன் பிரச்சனை பண்றான் பாத்தியா, அதெல்லாம் நான் பார்த்தேன், நீ பொருத்தனை பண்ண இடத்துக்கு நீ திரும்பி வாங்குறாரு. இது போக அடுத்து இப்ப யார் வரா? தேவ தூதர்கள் அவனை என்ன செய்றாங்க? சந்திக்கிறாங்க. இப்போ கர்த்தர் அவன்கிட்ட தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனோடு இடைப்படுறார். இது 4வதா? 5வது 32:24 ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனோடு போராடினான். இது 5. 6வது 35:1. தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இது 6வது அவன்கிட்ட கர்த்தர் இடைபடுற ஒரு அனுபவம். 7வது 35:9. யாக்கோப்பு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, பாத்தீங்களா, அவனை விடுறதில்லை. அவர் அவனை விடுறதில்லை, அவனும் அவரை விடுறதில்லை. 2 பேரும் விடாம மாறி, அவர் விட்டுட்டா இவன் பிடிச்சுக்குவான், இவர் விட்டா அவன் அவர் பிடிச்சுக்குவார். இப்படி ஆண்டவர் 6. 7வது இல்லையா? 8வது 46. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோப்பே யாக்கோப்பே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். இது எத்தனாவது? இது 8வதா? இப்படி அவனோட கண்டினியூவா கர்த்தர் இடைபடுறார். அவன் தூங்குனான்னா சொப்பனம் வந்துடும், முழிச்சிருந்தான்னா தரிசனம் வரும். எப்படி கர்த்தர் அவனோட எப்படி இடைபடுறாரு பாருங்க. 8 7 கரெக்டா இருக்கா? 8 கிடைச்சிருச்சா? இன்னொரு 4 நாள் கழிச்சு கேட்கும்போது திருப்பி சொல்லணும். யோசிக்கிறான், எகிப்துக்கு போகவா வேண்டாமா? யோசேப்பிட்ட இருந்தெல்லாம் அழைப்பு வந்துருச்சு, வாங்க நான் உங்களை நல்லா வச்சு பார்த்துக்குவேன்லாம் சொல்லியாச்சு. யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்துச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட்டு, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவதற்கு நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது பிறகு இருக்கா? அது பிறகு அவன் தான் போய் பார்த்துட்டானே, யோசேப்பை பார்த்துட்டானே, லைஃப்ல எய்ம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அவனை அழகாக இடைப்பட்டார். நமக்கு லைஃப்ல இப்படி வேணுங்கிற, நாம ஆண்டவரை விட்டா அவர் நம்மளை விடக்கூடாது. நம்ம அவர் விடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது, விட கூடாது. 8 ட்ரிப்பு இப்படியும் அவன் லைஃப்ல. இந்த 8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒவ்வொரு பாதையில போறானோ அந்த டைமுக்கெல்லாம் யார் வருவா? யார் வந்துருவா? ஆண்டவர் வந்துருவார். நல்லா பிறந்து வளர்ந்து நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா வீட்டில் ஆசீர்வாதமா இருந்தான், ஒரு பிரச்சனை இல்லை. அதனால கர்த்தர் அவனை அமைதியா விட்டுட்டார். ஆனா என்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்துச்சோ அன்னைக்கு யார் வந்துட்டா?
தெய்வம் வந்துட்டார். அவனுக்கு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. வீட்டில் பிரச்சனை இல்லை, அண்ணன்ட பிரச்சனை இல்லை, என்ன குழப்பம் கிடையாது. நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சந்தோஷமாக உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான். அமைதியாக போயிட்டு இருந்துச்சு லைஃப். அன்றைக்கி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு அவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தானோ, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தானோ, அவங்க அம்மா அவனுக்கு ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்து ஒரு கோவேறு கழுதையும் கொடுத்து ஒட்டகத்தில் இவனை ஏற்றி கோவேறு கழுதையை ஒட்டகத்தோடு சேர்த்து கட்டி ஒட்டகம் முழுசும் பதார்த்தங்களை நிரப்பி கோவேறு கழுதை முழுவதும் பதார்த்தங்களை நிரப்பி அனுப்பினாலாம். ஏன்னா இவன் எங்கிட்டு தட்டு தடுமாறி நம்ம தம்பி வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போய் சேர போகிறான். ரூட்டை சொல்லியாச்சு. இப்போ வழியில் அவனுக்கு தண்ணி வேணும், வழியில் படுக்கிறதுக்கு வசதி வேணும், வழியில் அவனுக்கு சாப்பாடு வேணும். இப்படி எல்லாம் கட்டி கொடுத்தாங்களாம். அவனை வழி அனுப்பி சந்தோஷமாக அனுப்பிவிட்டாங்க. நீ போயிட்டு வான், பொழைச்சிக்கோன்னு. இவன் போனால் என்ன நடந்துச்சு? ஏசா இதை பார்த்துட்டான். ஓஹோ, இவனை சமாதானமாக அனுப்பலை. எப்படி அனுப்பியிருக்காங்க? வெறுங்கையாக அனுப்பலை. எப்படி அனுப்பியிருக்காங்க? ஓ, ஒரு ஒட்டகம், ஒரு கழுதை, இது ஃபுல்லாக சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, படுக்கை. இன்னும் இவன் போய் மாமனார் வீட்டை சந்திச்சா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், கிஃப்ட்டு, இவ்வளவு வேறையா? சரி நீ போன்னு சொல்லி விட்டான். இவன் போய் கொஞ்ச தூரம் பிரயாணம் கிளம்பினோடனே இவன் கிளம்பிட்டான். இவன் குதிரையில் ஒட்டகத்தில் கிளம்பிட்டான். விரட்டு 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 விரட்டுன்னு விரட்டி போய், நீ இவ்வளவு ஏமாத்தி என் ஆசீர்வாதத்தை வாங்கினவனுக்கு உனக்கு இனிமே ஒரு வாழ்க்கையா? நீ அனாதையை தாண்டா சுத்தணும்னு சொல்லிட்டு எதை பிடின்னு வந்துட்டான்? கதை வழக்க சொல். எதை பிடின்னு வந்துட்டான்? ஒட்டகத்தை பிடின்னு வந்துட்டான், கோவேறு கழுதை பிடின்னு வந்துட்டான். ரெண்டுல ஏற்றிருந்தா அவ்வளோ பொருளையும் பிடிங்கிட்டான். அவனை இறக்கி விட்டு விரட்டி அடித்தான். ஒரே போயிட்டான். மொத்தத்தையும் வேங்க வந்துட்டான், தாங்கூடாரத்தை கொண்டு போயிட்டான். அப்போ தான் ஆண்டவர் பார்த்தார், இவன் நிராயுத பணியா மாறிட்டான். கையில் ஒன்றுமே கிடையாது, அடுத்த கட்ட பிழைப்புக்கு ஒன்றும் கிடையாது. பாக்கெட்டில் ஒரு பாட்டிலில் எண்ணெய் இருந்துச்சு. அதையும் இந்த தரிசனம் கிடைச்சவொடனே, சொப்பனம் கிடைச்சவொடனே எதில் தூக்கி ஊற்றிட்டான்? அந்த கல் மேலே எண்ணெயை தூக்கி அபிஷேகம் ஊற்றிட்டான். இந்த கல் நான் திரும்பி வந்தால் இது என்ன செய்யும்? தேவனுடைய வீடாய் மாறும். தரிசனம் கிடைச்ச இடம்ட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இடைப்பட்டது கர்த்தர். அவனுடைய வாழ்க்கையில் நிர்பந்தமான கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில். ரெண்டாவது அவனோடு இடைப்பட்டது அவனை திருப்பி கொண்டு வர்றதுக்காக. புரியுதா? மூணாவது அவன்கிட்ட இடைப்பட்டது அவன் மாமனாரால் அவன் பட்ட பாடுகளை பார்த்து, லாபான் உனக்கு செய்கிறதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? கண்டேன். அவனை எந்த அளவு டார்ச்சர் கொடுக்குறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பு, நான் உன்னோடு வர்றேன். கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு அவனை கிளப்பினார். அதுக்கு பிறகுதான் அவன் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சான்? கிளம்ப ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு நாலாவது அவன்கிட்ட சந்திக்கும் போது எதுக்காக சந்திச்சார்? நாலாவது எந்த இடம்? இப்ப லாபான் திரும்பி போயிட்டான். அடுத்த ஒரு புது பயணம் தொடங்குது. விரட்டி வந்த சத்துருவை நெஞ்சிருச்சு, போயிட்டான். அவனை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, அனுப்பியாச்சு. இப்ப அடுத்த கட்ட பயணம் தொடங்கும் போது யார் வந்து அவனோடு இடைபடுறா? தேவ தூதர்கள். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. அவனுடைய இனிமேல் ஒரு புதிய பாதையில போறான். அதற்கு அடுத்து இப்ப ஏசாவை சந்திக்க போறான். 20 வருஷ சத்துருவை சந்திக்க போறான். அந்த இடத்துல பாருங்க, டக்குன்னு அவனுக்கு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா அவனோடு போராடி அவனை முழங்கால போட வச்சு தொடச்சந்த சுழுக்க வச்சு ஒரு வழி பண்ணி அவனை கிளியர் பண்ணி விடுறாரு. அதுக்கடுத்து 35:1 இப்ப கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. நீ தரிசனமான இடத்துக்கு நீ வந்துட்ட, இப்ப நீ செய்ய வேண்டியது என்னது? ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, ஜனங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணு, எல்லாரும் சுத்திக்கிறீங்க, கிளியர் பண்ணுங்கிறார். இப்போ அவனுக்கு பெத்தேலுக்கு போய்
அவன் வேற ரூட் மாத்திரக்கூடாது இல்லையா, அதனால பெத்தேலுக்கு போக சொல்லி அவனை கைட் பண்ணி சுத்திகரிப்புக்காக அவனோட இடைபடுறார். அதுக்கு அடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டான், மெயின் இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 35க்கு அடுத்து எங்க 46:2 எப்படி 46:2 35 11 10 9க்கு அடுத்து 40. அது வந்து ஃபைனல். யோசேப்பை பார்க்க, அதானே கரெக்ட் தானே? யோசேப்பை பார்க்கக்கூடிய டைம். அவனுக்கு கொஞ்சம் ஒரு யோசனை இருந்துச்சு, ஆனால் அதை வெளியே சொல்லலை. எகிப்தா போகவா, யோசேப்புக்காக போகணுமா அப்படின்னு யோசிக்கிற கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போவதுக்கு என்ன செய்யாத, பயப்படாத, நான் அவன் கூட வர்றேன். அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்றோம், அவன் எப்பப்பெல்லாம் தடுமாறுறானோ, எப்பெல்லாம் அவனை ஆசீர்வதிக்கணுமோ, எப்பொழுதெல்லாம் அவன் திகைக்கிறானோ அப்பெல்லாம் யார் வருவா? தெய்வம் அவனோடு வருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்படி ஒரு லைஃப் இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவன் சும்மா இருந்தா இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். சில வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கும், சண்டை போடுங்க, ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று என்ன செய்யாது, சும்மா இருக்காது, போய் தள்ளி விட்டு வருவான் சும்மா. சரி பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இவன் அரை மணி நேரம் கழிச்சு இவன் என்ன செய்வான், இவன் தான் சும்மா இருக்கான், அவன் தான் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கானா, இவன் என்ன செய்வான், அப்படி போற வாக்கில் ஒரு தட்டி போவான், வம்பிழுப்பான். அது இருக்க முடியாது 2 பேருக்கும். இதே மாதிரி யாருக்கு இருக்க முடியல, யாக்கோவுக்கும் தேவனுக்கும் என்னது, அப்படி ஒரு பிணைப்பு. அவர் சும்மா இருந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான், போராடுவாங்க, முழங்கால போட்டு கத்தி கட்டுப்பான். இப்ப இவன் சும்மா இருந்தான்னா அவர் வந்து அவனுக்கு தரிசனத்தில் ஏதாவது என்ன செய்வாரு, இடைவிடுவார். இது போலதான் இப்பவும் நம்மகிட்ட இடைப்பட்டு இருக்காரு. அப்படியே விடுவாரு, திடீர்னு ஒரு நாள் டைட் பண்ணுவாரு, டைட்டு திருப்பி விடுவாரு, திருப்பி என்ன செய்வாரு, டைட் பண்ணுவார். நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா போய் நடுமுழங்கால் நிற்போம். அது ஒரு வாரம் கடந்து போராடுவோம். ஜெபமல்லாமா? கத்திருந்த நாட்களில் நம்மோடும் நம்முடைய ஜனங்களோடும் நம்முடைய ஊழியர்களோடும் நம்முடைய விசுவாசிகளோடும் யாக்கோவோடு இடைப்பட்ட உண்மையுள்ள தேவன் அவனுடைய ஒவ்வொரு நெருக்கமான கட்டங்களிலும் ஆசீர்வாதமான கட்டங்களிலும் அவன் பாதை தெரியாமல் திகைக்கிற காலங்களிலும் அவனோடு இடைப்பட்டது போல இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளோடு ஊழியர்களோடும் கர்த்தர் திட்டமாய் தெளிவாய் ஒவ்வொருவரோடு இடைப்பட முடியாய் நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் நம்மோடும் நாம் ஆண்டவரோடும் இருக்கிற ஒரு வாழ்க்கை பயிற்சி வைக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபையாக நமக்கு கட்டளையிட முடியாய் போராடுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விடக்கூடாது கர்த்தாவே, நாங்களும் உம்மை விடக்கூடாது, நீர் எங்கள் ஒருவரையும் விடக்கூடாது கர்த்தாவே. யாக்கோபோடு இடைப்பட்ட தெய்வம் அல்லவோ கர்த்தாவே, எங்களோடும் இடைப்படும் ஐயா. சந்தனை கர்தன் மாக்கரே பிலானி சகதனிக் டாஸ்தி பியாமானியா ரபாத். நீர் அவனை விடவில்லையே, அவன் உம்மை விடவில்லையே. அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணுமே. அவனோடு அந்தந்த சூழ்நிலைகளில் இடைப்பட்டு நீர் எச்சரித்து பேசி உணர்த்தி உற்சாகப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அவனை கர்த்தாவே பயப்படாதபடி நடத்தினீரே. எங்கள் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். பலான வனாந்தரங்களிலே, ஊழையிடுகிற வனாந்தரங்களிலே, அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தீர. எங்களை கண்டுபிடித்த தெய்வம் நீர் அல்லவோ. ஒவ்வொரு ஊழியர்களோடும் என்னோடும் எங்களோடும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அதே தேவன் மாறாதவராய் இடைபடும் ஆண்டவரே. சிடவாலியா ரபாக்கரி பிலாக்கடை செங்கபானி ஆங்கர ஹேத்து பஹானி அசானியா கராத்தியா கராமனா ரபானியா ரபாலா கத்துனானியா சிடபல பல 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 பதி விதி விதி விலவான வான பதி விதி விலவானி கரமானி கரிப்பனி கரமானியா ஷரா. அவன் மேல் விடாமல் கண்ணோக்கமாயிருந்த தெய்வம், ஹல்லேலூயா. அவன் மேல் பட்சமாயிருந்த தெய்வம், எல்லாரும் அவனை குற்றவாளியாய் தீர்த்த பொழுது நீர் அவனை பரிசுத்தவானாய் தீர்த்தீர. ஓ ரபக ரபல கதிரா பல கதிரா கடபல கதிரா திரா திரபலா ரேக்கிபிலவனா ஹஸ்ஸனே மெஹலா தினானி அங்கரபனா
Hallelujah. Shibdona kibiana sabaptona kabakarabania. Isaba. 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 Oh God. Shibila baladi dene bekadani bekabani angara balati dekada. Iswe. சபையில் உள்ள ஒவ்வொரு யாக்கோவோடு நீர் இடைபடும் ஐயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு இடைபடும் ஐயா. வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகளோடு இடைபடும் ஐயா. யாக்கோவு கைவிடப்பட்ட போது நீர் அவனோடு இடைப்பட்டீரே. வழியிலே நீர் அவனை சந்தித்தீரே. அவனுக்கு ஆலோசனை கொடுத்தீரே. அவனை வழி நடத்தினீரே. அவனுடைய பயங்களை நீக்கினீரே. அவனுடைய காரியங்கள் எல்லாம் சுத்திகரிச்சீரே. அவனை ஆசீர்வதித்தீரே. அவனுடைய பெயரை மாற்றினீரே. அவனுடைய சத்துருக்களை மித்திருக்களாய் மாற்றினீரே. Hallelujah. Hallelujah. Tidawala diala bala kashana wanagara mani angara tidibida managara managara gadara wala tidania kasati biara marabala barabadia Hallelujah. Hallelujah. God. Imania. Da 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 da. Hallelujah. 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 Praise God. Amen, 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 amen. நம்முடைய ஜனங்கள்ல யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறார்களோ, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில புருஷனால, மனைவினால, பிள்ளைகளால, பெற்றோர்களால, சபையினால, ஊழியர்களால, இல்லாவிட்டால் சமுதாயத்தினால, குடும்பத்தினால பல வீதங்களில கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமையில வாடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அன்றைக்கு யாக்கோவோடு இடைப்பட்டு பேசின தெய்வம் இன்றைக்கும் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை கரம் பிடிக்க முடியா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு அநாதைகளை போல கர்த்தாவே, ஆதரவற்ற நிலவரத்தில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருப்பினும் கர்த்தர் அவர்களோடு திட்டமாய் இடைபடும் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒதுக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இயேசுவை விசாரிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சிடாவானா
da 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 மாங்கேமேனாஸ். கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசாரிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிமையில கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக யாக்கோபு பணம், பொருள், மனைவிகள், பிள்ளைகள், ஆசீர்வாதம் இதிலேயே மூழ்கி விட்டான். ஆனா கர்த்தர் அவனை அப்படியும் விடல. அவனுக்கு பொருத்தனைகளை நினைப்பூட்டுகிறார். அவனுக்கு ஒரு வழி நடத்துதல் உண்டாகிறார். அவனுக்கு ஒரு வழி நடத்துதல். நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகணும். 31:3 அதானே? ஆதியாகமம் 2 32 9 இல்ல இல்ல 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் 31:3 தானே? அதுதான் வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். பாத்தீங்களா? இதுதான் அவன்கிட்ட 2வது இடைப்பட்ட இடம் இல்லையா? செகண்ட். கர்த்தர் அவன்கிட்ட செகண்ட் டைம் அவன்கிட்ட இடைப்பட்டது. அதாவது அவனுக்கு பரலோகத்தை பத்தி ஒரு, அதாவது உன் பிதாவின் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தகப்பனுடைய வீடு அது பரலோகத்தை காண்பிக்கிறது. நீ திரும்பி வா, பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் திரும்பி போ, மறுபடி சபைக்கு போ. நம்முடைய ஆளுங்களில் ஒரு சிலர்லாம் ஆசீர்வாதம், பிஸ்னஸ், குடும்பம் இப்படித்தான் போய்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் அவங்களோடு 2 காரியத்தை இடைபடணும். பிதாக்களுடைய தேசங்கிறது பரலோகம், இனம் என்று இந்த இடத்துல சொல்றது சபை, இல்ல விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். அது கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் இந்த தடம் புரண்டு போகிற, பணத்துக்கு பின்னால, ஐஸ்வர்யத்துக்கு பின்னால, ஆசீர்வாதத்துக்கு பின்னால போகிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் அப்படி ஒரு திட்டமான இடைபெடுதலை என்ன செய்யணும்? தெய்வம் கட்டளையிடணும். அது நம்ம சொன்னாலும் பிரசங்கம்லாம் ஏறாது, ஒருத்தனுக்கு ஏறாது. கேட்கறவங்களுக்கு தான் அது ஏறும், மற்றவங்களுக்கு அந்த பிரசங்கம் உதவாது. அதனால கர்த்தர் அன்றைக்கு யாக்கோவுக்கு திடீர்னு ஒரு நாள் சொன்னார், உன் பிதாக்கள் தேசத்துக்கு நீ புறப்படு, உன் இனத்தார் அதுக்கு திருப்பு. கர்த்தர் இந்த நாட்களில் திட்டமாய் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற, உலக நன்மைகளுக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிற, இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தாரோடு கர்த்தர் இடைப்பட்டு அவர்களுக்கு பரலோகத்தின் தரிசனங்களையும், பரலோகத்தின் வெளிப்பாடுகளையும், பரலோகத்தினுடைய சபையினுடைய ஐக்கியத்தையும் கர்த்தர் அவளோடு இடைப்பட்டு பேசி அவர்களை திருப்பி கொண்டு வர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீர் வெளிப்படும் ஐயா. ஒரு வழி நடத்துதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. பாதாளத்துக்கு எங்களுடைய ஜனங்கள் போய்விடக் கூடாது, உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால போய்விடக் கூடாது. கர்த்தர் அவர்களோடு திட்டமா யாக்கோவோடு இடைப்பட்ட தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு ஊழியர்களோடு இடைப்பட்டு, ஓ பிதாக்களின் தேசத்துக்கு திருப்பும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்பம், சபை பக்கமாய் திருப்பம், சிலுவை பக்கமாய் திருப்பம், பரிசுத்த பாதைக்கு நேராய் திருப்பம். பாதை மாறி போனவர்களை சந்தியும் ஆண்டவரே, அவர்களை விட்டு விடாது எங்க தாவே. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போய்விட்ட ஜனங்களை விடாதையும் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரே, உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற ஜனங்களை நித்தியத்துக்கு பின்னால் திருப்பும் ஐயா. Hallelujah. 1 Samuel 17:1 2 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 Samuel 17:
ஓ ரபல பல பரியா ரபகர பகர பகர மனா சபாலக சுதிபிக்கனா மகனி மேகனா கட மேகனா கிக்த பேகத அலோலே அலோலே. ஆமாம். அடுத்ததாக கர்த்தர் அவனோடு சொன்னார், நான் லாபான் உனக்கு செய்ததெல்லாம் கண்டேன், ஆனா அதே நேரத்தில் நீ எனக்கு பொருத்தனை பண்ணினதையும் நான் கேட்டேன்னு சொல்றார். அதனால கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு மனுஷர்கள் செய்யறது எல்லாத்தையும் காண்கிறார். புருஷனால படுகிற கொடுமைகள், மாமனாரால மாமியாரால பக்கத்து வீட்டுக்காரங்களால வேலையாட்களால உடன் ஊழியர்களால, இப்படி பலருக்கும் ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பல விதங்களிலே மற்றவர்கள் தொல்லை கொடுக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், நான் இவைகளெல்லாம் என்ன செய்தேன், கண்டேன். லாபான் உனக்கு செய்ததெல்லாம் நான் கண்டேன். ஆனா அதே நேரத்தில் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு பொருத்தனை பண்ணின அந்த இடத்துக்கு நீ என்ன செய்வா, திரும்பி வா. நம்முடைய பிரச்சனைகள் தீரணும்னா நம்முடைய ஜனங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றணும். சங்கீதம் 51 சொல்லியிருக்கு இல்லையா, உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி அதற்கு பின்பு நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம வீடுல எழுதி போட்ட வசனம் எல்லாம் இந்த 2வது வசனம் தான். முதல் வசனம் எழுதி போட மாட்டோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு. அது என்னது? நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்திட்டு பிரச்சனை நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அதனாலதான் உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு லாபான் எல்லா பிரச்சனையும் பண்றான், அதை நான் கண்டேன். ஆனா நீ என்ன செய்யணும், நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு என்ன செய்வா, திரும்பி வா. நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் உடன்படிக்கைகள், பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள்ல உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம ராபோஜனம் முடிஞ்சு 3 நாள் தான் ஆச்சு. இதுக்குள்ள எத்தனை பேர் வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு போராட்டம் தொடங்கிடுச்சுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு குழப்பம் நீடிக்குதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, கர்த்தர் நம்ம பொருத்தனைகள் எல்லாம் கவனிக்கிறார், கேட்கிறார். ஒவ்வொரு பொருத்தனையும் கேட்கிறார். அவன் என்ன உண்மையா செஞ்சானா பொய்யா செஞ்சானா தெரியாது. வாசிங்க, நம்ம பொருத்தனைகள் எல்லாம் அவர் கேட்கிறாரா, இல்ல கண்டுக்காம விட்டுருவாரா? சரி, என்ன தெரியாம சொல்லிட்டு போதுங்க அப்படின்னு விட்டுருவாரா? நான் பண்ணின பொருத்தனைகள் எல்லாம் என் மேலே இருக்கிறார், உன் மேலதான் உட்கார்ந்துட்டே இருக்கும். அதை கேட்கிறார். தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சங்கீதம் 65. அது எப்படி அவங்க பைபிள்ல மட்டும் கரெக்டா இருக்கு, உங்க பைபிள் எல்லாம் இல்ல? சங்கீதம் 61:5. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். அவ்வளவுதான். அவர் எல்லாம் அக்கௌண்ட்ல வச்சிருவார். 56:12. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. உன் மேலதான் இருக்கும், வேற எங்கேயும் போவார். அது நீ தான் செய்யணும். 20 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி. 20 வருஷம் கழிச்சு இப்ப யாக்கோபிட்ட சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு பொருத்தனை பண்ணின பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. அவனுக்கு அதை ஞாபகப்படுத்தி பார்க்கிறாரு. அது மரமண்டை ஒண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படித்தானே அது தமிழ்ல சொல்லுவான், மரமண்டன். என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இவனுக்கு சொல்லி பார்த்தாரு, இவன் எங்க வந்தான், இவன் எங்க பொருத்தனை பண்ணா, எங்க அதை நிறைவேற்றான், அதை அன்னையோட விட்டான். அதனால கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்முடைய ஜனத்துக்கு மற்றவர்கள் பண்ணுகிற கொடுமையை கண்டு அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். அவனை கிளப்பிட்டார், அந்த இடத்த விட்டே கிளப்பிட்டார். இனி லாபானுக்கும் உனக்கும், இனி லாபான் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அப்படியே லாபான் பின்னால வர்றான், விரட்டி நாயை விரட்டின மாதிரி விரட்டி வந்தான், வந்து பிடிச்சிட்டான்.
ஆனா கர்த்தர் பிடிக்கிறதுக்கு முன்னால நைட்ல சொல்லிட்டாரு, நீ யாக்கோபை பார்க்கறது சரி, பிடிக்கிறதெல்லாம் சரி, நன்மை என்று என்ன செய்யக்கூடாது, தீமைய பேசக்கூட கூடாது. பயங்கரமா வான் பண்ணி தான் அவனை கொண்டு வந்து எங்க விட்டாரு. இல்ல அவனை வெட்டிடுவான் இருந்தான்னா அவனை கொன்னே விட்டுருப்பாரு. யாரு? ஆண்டவர். அவன் வந்து சொல்றான், ராத்திரியில உன்னை மேற்கொள்ள எனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உன் தேவன் என்னிடத்துல நைட் எரிஞ்சிட்டாரு, எச்சரிச்சிட்டாரு, கையை கட்டிட்டாரு, வாயை கட்டிட்டாரு, அதனால நான் இப்ப ஒன்னும் பேசுறேன், நான் அமைதியா போறேன்ட்டான். அதே போல நமக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் கட்டணும். நம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். லாபானை போன்று தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினானோ அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, லாபான் மூலமாய் யாக்கோபுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை நீர் அறிந்து அவனை வெளியே கொண்டு வந்தீரே, அதுபோல தேவனுடைய ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எந்தெந்த சூழ்நிலையில யார் யார் மூலமாய் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மனிதர்களுடைய போராட்டங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கணுமே சுவாமி. ஆண்டவரே, கொடுமைகள், ஆண்டவரே, அதர்மங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கங்கள் எங்களுடைய ஜனங்களுக்கு கிடைக்க முடியாய் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, ஆவியானவர் கர்த்தாவே யாக்கோபுக்கு உதவி செய்தவர், ஓ லாபானை போன்ற போராட்டங்களில் இருந்து தேவனுடைய ஜனங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சிராபாலானியா ரபானியா அங்கரபல கதிரப கரப கதிரபல கதிரா திரா திரா திரா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரல்லவோ யாக்கோபுக்காய் யுத்தம் செய்தீர். கர்த்தாவே, யாக்கோபுக்காய் சத்துருவை எச்சரித்தீரே, தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களை எச்சரியா. அல்லேலூயா. யாரபாலி யாலபானாரி யாலபானி யாரபானா கராமனா அனியாரபானி யாரபானி யாங்கதுராமானியா. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Tidabalati karabalati dabanati garabana. Ribika dabala kashana manaka dabakati nikadabaka dibika dabauti nikadabika semto nikadabauti nikadat. Amen, 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 amen. Praise the Lord. Amen, 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 amen. யாக்கோபினுடைய பிரயாணத்துல தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இந்த விசுவாச பயணத்துல நமக்கு தரிசனங்கள் உண்டாகணும், வெளிப்படுத்தல்கள் உண்டாகணும், உணர்வு உண்டாகணும், எச்சரிப்பு உண்டாகணும், வழிநடத்துதல் உண்டாகணும், கர்த்தருடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கணும். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில கர்த்தர் தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அது பரலோகத்தினுடைய ஒரு சந்திப்பு. அதுபோல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு விதத்துல அவர்களோடு பேசியோ மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ முகமுகமாகவோ கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தல் தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு வழி நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஒரு சொப்பனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதே, ஒரு தரிசனம் ஒரு வெளிப்படுத்தல் கர்த்தாவே நம்பிக்கையை புதுப்பிக்கிறதே. இது தேவனுடைய சேனை என்று சொன்னானே. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த நாட்களில் நீர் எங்களோடு இடைபட முடியாது ஜெபிக்கிறோம், எங்களோடு இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு தரிசனங்களோடு வெளிப்பாடுகளோடு ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, தேவ சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரோடும் திட்டமாக இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவதூதர்கள் அவனோடு இடைப்பட்ட பொழுது அவன் ஏசாவுக்கு ஆட்களை அனுப்பி சமாதானம் பண்ணினானே கர்த்தாவே. அல்லேலூயா. ரிபகரமனகஷனமக ரிபிகடபகரபல.
அல்லேலூயா அல்லேலூயா. ஒரிபாலானியா கரபலக ஷடபலக திரமானியா. கத்திருந்த நாட்களில் திட்டவட்டமாய் ஒவ்வொருவரோடும் பிரத்யட்சமாய் இடைபடும் ஆண்டவரே. தேவசேனையை நாங்கள் காணத்தக்கதாய் உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோக தரிசனங்கள் கர்த்தாவே, வெளிப்பாடுகள் இந்த நாட்கள் எங்களுக்கு கிடைக்கணுமே. அல்லேலூயா. இடைபடணுமே. ஆமென் ஆமென். அடுத்து அவன் பொழுது விடியும் அளவும் போராடினான். நமக்கு அப்படி ஒரு பிராக்டிஸ் வேணும். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்னா 2 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்குள்ள நமக்கு என்ன ஆச்சு? உலகமும் பூமியும் சேர்ந்து ஜெபிச்சு முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. திருப்தி. அதில் 1 நிமிஷம் கண்ணை திறக்கிறது, 1 நிமிஷம் முழங்கால் போடுறது, 1 நிமிஷம் அப்படி எப்படி பார்க்கறது, அதுவும் போயிடும். 2 நிமிஷத்துலேயே 4 நிமிஷம் நம்ம நினைச்சிடும் டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பாரம் இல்லை. அதான் பிரச்சனை. பேர்டன் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஜபம் தானா வருங்க. ஒரு தரிசனம் வந்து ஒருத்தன் லைஃபையே மாற்றிடும். ஒரே ஒரு தரிசனம் தான். நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவன் இந்த பகுதியில் ரட்சிக்கப்பட்டவனா. திருச்செந்தூரில் தான் சந்திக்கப்பட்டிருக்கிறான். செல்வின் ஒரு பிரதர் இருந்தார், அவரோட ஆத்மா மாதிரி. ஆனால் அவன் ஒரு ஆக்சிடென்ட்டில் தன்னுடைய மனைவி குடும்பத்தாரெல்லாம் இழந்துட்டு ஒரு 30 நாள் ரூமை விட்டு வெளியே வராமல் கதவை பூட்டிட்டு பேசாமல் உட்காந்துட்டான். அவன் இந்த ராசி பலன்லாம் பார்ப்பான். இப்போ கேட்டால் கூட சொல்லுவான் என்ன சூழ்நிலைன்னு. அப்படி ஆளவன். ஆனால் அவனுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து இந்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துருச்சு. பிள்ளைகள்லாம் மனைவியெல்லாம் இறந்தவொன்னு. அப்போதான் அவன் யாரையும் பார்க்கல. யார் சொந்தக்காரன் வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி. அவன் வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருக்காரு, டிஐஜி ஜாங்கிட்டுன்னு சொல்லி. ஜாங்கிட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். அவரே வந்தபோது கூட கதவை திறக்க மாட்டேன்ட்டான். அவனும் எனக்கு தேவையில்லை போயன்ட்டான். அப்படி ஆள். அப்படி கிடக்கும்போது கர்த்தர் அவன்கிட்ட லாசருவை பற்றி பேசியிருக்காரு. அவனுக்கு பைபிளே தெரியாது. லாசருவை வெளியே வார். 30 நாள் கழிச்ச பிறகு ஒரு சிஎஸ்ஏ ஃப்ரெண்டு வந்து என்ன மனைவி செத்து போச்சாமே, ஃபேமிலி இப்படி ஆகி போச்சாமேன்னு அவன் துஷ்டி கேட்கறதுக்கு லேட்டாக தெரிஞ்சு வந்திருக்கான். அவன் வந்து சரி நான் வேணா ஒரு ட்ரிப் கூப்பிட்டு பார்க்குறேன், வெளியே வரானான்னு பார்ப்போம்னா அவன் கூப்பிட்ட உடனே நினைச்சிட்டான், வெளியே வந்துட்டான். வந்து ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நேற்று 2 நாளைக்கு முன்னால் லாசருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி இவன் உடனே சொல்லிட்டான், பைபிளில் தான்டா அது இருக்குது, எந்த சாஸ்திரத்துலையும் இல்லை, எங்கே தான் இருக்குது, பைபிளில் தான் இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட பேசி திருப்பி வந்துட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். அதனால் அந்த ஒரு வார்த்தை தான், ஒரு தரிசனம் கிடைச்சா போதும், ஒரு வெளிப்பாடு கிடைச்சா போதும், நம்ம பாட்டுக்கு நினைச்சலாம். அதுக்கு தான் நான் ஜெபிக்க சொன்னேன். அவங்களுக்கு தரிசனம் உங்களுக்கும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. அதுதான் பெரிய பியூட்டி. ஜெபிச்சேன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. எல்லாருக்கும் வெளிப்பாடு வரணும், கிடைக்கணும், கர்த்தரை இடைப்படணும்னு ஜெபிச்சவங்களாம் கை வைத்துங்க. என்ன எங்க ஆளுங்கள் பாதி பேர் ஜெபிக்கல, அதான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அப்படி பிரம்மைன்னு சொல்லுவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா என்னதே சோத்திரம் 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 அந்த நிலவை. அடுத்ததாக யாக்கோபு பொழுது விடியும் மட்டும் போராடினான். அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஏன்னா அவனுக்கு ஜீவ மரண போராட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால விடவே இல்லை. என்னைய பிளஸ் பண்ணுங்க, அது எனக்கு தேவை. அதே போராட்டத்தில் நின்னான். ஒரே ஜெபம். எனக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம ஜனம் என்ன செய்ய முடியும், போகவே முடியும். இப்ப நம்ம நாசரேத்து சர்ச்சை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு வச்சுக்கோங்களேன், நாளையிலிருந்து இந்த சர்ச்சினுடைய நிலவரமே என்னது மாறிடும். ஒரு விசுவாசி ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சு.
ஏசாவுக்கும் அவனுக்கும் பயங்கர பிரச்சனை. ஆனா இந்த பிளஸ்ஸிங்ல எது மாறி போச்சு? அந்த சத்துருவை கீழே கொண்டு வந்துட்டார். அதான் முக்கியம். அதனால முதலாவது ஜெபம், நல்ல ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அவன் கையிட்டு செய்கிற அந்த மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படுனா கர்த்தர் அதை தொடணும். அந்த பிசினஸ்ல கர்த்தருடைய கை படணும். அந்த குடும்ப வாழ்க்கையில கை பட்டாதான் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஊழியத்தில் தேவனுடைய கரம் இருந்தால் தான் ஊழியத்தில் ஒழுங்கா இருக்க முடியும். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நம்முடைய ஜனங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக மாறணும். ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போராடணும். அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்துக்கு, குடும்பங்களுக்கு, சபைக்கு உண்டாகும். கர்த்தருடைய ஜெபம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 ரமௌனி அங்கரமனக சக்தியா ராம தீகாரா bala 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 shabala bala diri mina mana gara bala gaduri gara mania எங்களுடைய ஜனங்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போராடுகிறவர்களாய் உருவாக்கப்படட்டும். உங்களுடைய ஜனத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதியும். Similahani angara shabala bari ala bali ala bala bari ala bakara bali ala bakara mani ala bala reke bela bara bali ala bali kana manasa bala kara. Amen. அடுத்ததாக கர்த்தர் அவனுடைய சத்துருவாகிய சகோதரனை அவனுக்கு சாதகமாய் மாற்றினார். எப்படி மாற்ற முடிந்தது? ஒன்னு இந்த ஆசீர்வாதம், ரெண்டாவது இவன் கேரக்டரை மாற்றணும். அவங்க மாமனாட்ட டக்க மட்டக்கா பேசினாங்க. யார்ட்டையாவது கண்டுபிடிச்சா விட்டு கொன்று, என்னத்தை கண்டுபிடிச்ச, வா கொண்டு வந்து நிப்பாட்டு, நீ என்ன குறைய கண்டுபிடிச்சிட்ட, நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி இப்படின்லாம் பேசினான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவன் புத்தியில் இந்த ஸ்டைல் கிடையாது. அப்படியே மாறிட்டான், சுத்தமாக டோட்டலாக மாறிட்டான். ஏசாவை பார்த்த உடனே என்ன செஞ்சானா? 7 விசை முகங்குப்புற விழுந்தான். பேச்சு மாறிடுச்சு, நடவடிக்கைகள் மாறினது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கேரக்டர் மாறலன்னா வேஸ்ட். வாசிங்க. இதுதான் இவன் செஞ்சது. அவன் என்ன பண்ணா? அடுத்து இவன் இவ்வளவுதான் செஞ்சான். அவன் எங்க இருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். 2 பேரும் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, பேச்சு மாறிடுச்சு, செயல் மாறிடுச்சு. இப்ப எப்படி பேசுறான்? உம்மை கண்டது எனக்கு எப்படி இருக்கு? தேவதூதனை வாசி, தேவனுடைய முகத்தை பார்த்தது போல. அதற்கு யாக்கோப்பு, அப்படியல்ல, உம்முடைய கண்களே எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. எப்படி பயங்கரமான சத்துரு. அவனாலதான் இவன் இப்படி 20 வருஷம் ஓடி போனான்.
ஆனா இப்ப அவனை பார்த்துட்டு அவனை சொல்றான், உண்மை கண்டது எனக்கு எப்படி தெரியுது? தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்குன்னா. இதுதான் நம்முடைய லைஃப்லயும் சேஞ்ச் உண்டாகும். ஆசீர்வாதம் வரும்பொழுது இரவும் போலும் போராடி ஜெபிக்கிற மனுஷனுக்கு பேச்சும் மாறணும், செயலும் மாறணும், இல்லைன்னா வேஸ்ட். எப்போ ஒரு சத்துரு ஒரு மனுஷனோட ஐக்கியமாவா சொல்லுங்க? அப்படியா? கரெக்டா வசனம் சொல்லுங்க. அவனுடைய சத்துரு அவனோடு எப்போ சமாதானமாவா? வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும் இருக்கு. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். கரெக்ட், வசனம் கரெக்ட். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால். இரண்டாவது, சத்துருக்களை கீழ்ப்படுத்துவேன்னு சொல்றாரு, தாழ்த்தி போடுவேன். அது எங்க இருக்கு? என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் என் ஜனம் ஆவா. சங்கீதத்தில் எங்க இருக்கு? என் வழிகளில் நடந்தால் அவனுடைய சீக்கிரமாய் அவனுடைய எதிராளிகளை நான் என்ன செய்வேன்? 81:13. பாத்தீங்களா? இப்ப இஸ்ரேல் இவன் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புறப்பட்டு வந்துட்டான். பாத்தீங்களா? புறப்பட்டு வந்து இப்ப ஜெபத்துல நின்ன உடனே கர்த்தர் அவனுடைய சத்துருவை என்ன செய்யறாரு? தாழ்த்துறாரு. அவனுக்கு முன்னால உழ வைக்கிறார். 2 பேரும் கட்டி பிடிச்சு அள வைக்கிறார். சத்துருவை சமாதானமாகும்படி செய்யறார். நம்முடைய வழிகள் கரெக்டா வந்துருச்சுன்னா எல்லாரும் வந்து விழுந்துருவான். ஜெபம் பண்ணுவான். நம்முடைய விசுவாசிகளுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் எவ்வளவோ சத்துருக்கள் இருக்காங்க. அந்த சத்துருக்கள் எல்லாம் இப்ப கிளியர் ஆகும். அப்ப நம்முடைய கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம். எனக்கு மாற்றம் வேணும், உங்களுக்கு மாற்றம் வேணும். ஒவ்வொருவருக்குடைய சுபாவங்களையும் ஒரு பெரிய மாற்றம். நம்முடைய பேச்சும் செயலும் மாறிட்டாலே நம்முடைய பரலோகம் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். சத்துருலாம் ஒதுங்கிடுவான். நம்ம கேரக்டர் மாற 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 எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. ஏசா அப்படியே டவுன் ஆயிட்டான், ஒன்னும் பேசல, அமைதியா வந்து அமைதியா அழகா போயிட்டான். அடுத்து இவன் போய் யாக்கோபு பாருங்க, ஏசா இருந்த இடத்துல சேர்ந்த உடனே ஏசா பார்த்தா, நீ வந்துட்டியா, சரி அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்த விட்டே போயிடுறேன்டா சமாதானமா அப்படின்ட்டு அவன் போயே போயிட்டான். தெரியுமா அந்த வசனம்? ஏசா தகப்பன் வீட்டில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே யாக்கோபு போய் சேர்ந்துட்டான். சுத்தி 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 மெல்ல மெல்ல போய் சேர்ந்துருவான். சேர்ந்த உடனே ஏசா என்ன செய்வான்? ரைட்டு அப்படியே நீ வந்துட்டியாப்பா, ரைட்டு பா, நீ இரு, நான் போறேன். அவன் அழகாக ஒதுங்கி போயிடுவான். வாசிங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? வசனம் சொல்லணுமோ இடம் சொல்லணும்? அதான் ப்ராப்ளம். எங்க இருக்கு? 33 இல்ல இது இல்ல 36:6. அவன் கிளம்பிடுவான், அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுவான். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாக யாக்கோப்பை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். வேற தேசத்துக்கே போயிட்டான். அப்படியே சுத்தமா அது வேற இருந்து போன மாதிரி ஆயிடுச்சு அந்த பகை உணர்வு. இவன் போய் சேர்ந்தான், சுத்தி 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 மெல்ல மெல்ல பயந்து பயந்து இவன் எப்படி இருப்பானு போய் சேர்ந்தான். இவன் போய் அங்க சேர்ந்தது தான் ரைட்டு. அவன் கிளம்பிட்டான். ரைட்டு, நான் இனிமே கிளம்புறேன்பா, நீ இந்த இடத்துல இருந்துக்க, நான் சமாதானமா நான் ஒதுங்கி போறேன். அதுக்கு பிறகு அந்த சத்ருத்துவமே என்ன கிடையாது. அதான் லைஃப். நீங்க மாறிட்டீங்க, நான் மாறிட்டேன்னா சத்ருத்துவம் இருக்காது. கர்த்தர் அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டார். அதான் பைபிள். தெளிவான ஒரு சத்தியம் அது. நாம கரெக்ட் ஆயிட்டோம்னா அவன் போயிடும். இவன் போய் முத்தம் கொடுத்து இவன் அவனுக்கு ஒப்புரவாக்கி
அவனுக்கு வெகுமதியை திருப்பி கொடுத்து எல்லாம் கொடுத்து நான் மெல்ல வரேன்னு சொல்லி மெல்ல 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 போய் சேர்ந்தான். அவன் பார்த்தான், சரி இவன் 20 வருஷம் இல்லை, சரி நீ இங்கே இரு, நான் வேணா எங்கே போகிறேன், வேற தேசத்துக்கு நான் போயிடுறேன்னு போயிட்டான். நம்முடைய சுபாவங்கள் மாறணும். யாக்கோபின் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தபோது சத்ருவை அவனோடு சமாதானமாகும்படி செய்தார். அதுபோல இந்த நாட்கள்ல நம்முடைய பேச்சில் செயல்கள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். நம்முடைய ஜனத்தினுடைய சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகணும், கீழ்ப்படுத்தப்படணும். கர்த்தர் அப்படி செய்ய முடியாது, ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அடுத்ததாக கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். அப்ப அவன்கிட்ட சொன்னார், ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண சொன்னார். வாசிங்க 35:1. யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பெத்தேலுக்கு போக சொல்றாரு. அவன் கர்த்தருடைய வீடு, பெத்தேல் கர்த்தருடைய வீடு, வானத்தின் வாசல். வானத்தின் வாசல் நமக்கு இந்த நாட்களில் ஒரு பெத்தேல் இருக்கணும். ரெண்டாவது ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண சொன்னார். என்னதான் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பலிபீடம் எப்பவும் நமக்குள்ள இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் எப்பொழுது என்ன இருக்கும்? அக்னி இருந்துகிட்டு, அவியாத அக்னி. அப்படி ஒரு வாசிங்க, அப்படி இருக்கா வசனம்? என்ன 6? லேவியராகமம் 6:13. பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. 39 3 2 3 அக்னி மூண்டது. உணர்வு இல்லாத இருதயம் தான் இருள் அடைஞ்சு போயிடும். தியானிக்கிற இருதயம் அனல் மூண்டுகிட்டே இருக்கும். என் இருதயம் எனக்குள்ள அனல் மூண்டது. நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரிச்சு துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய இருதயம் இருளடையாது. உணர்வு இல்லைன்னா தான் இருதயம் இருளடையும். அப்ப எப்பொழுதும் இருதயத்தில் ஒரு அனல் இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஒரு துதித்தலுடைய தன்மை இருந்துகிட்டே இருக்கணும். சில இடத்துல இந்த அணையா விளக்குன்னு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவோ காலங்களா எரியுது. அதுபோல நமக்குள்ள இந்த நாட்கள்ல ஒரு அணையா விளக்கு, ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். இதெல்லாம் யோபுனுடைய கடந்த காலங்கள் அல்ல. ரெண்டாவது, பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் அதுக்கு அடுத்து செஞ்ச முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சுத்திகரிக்க சொல்லுவான். அதான் பலிபீடத்தினுடைய வேலை. அடுத்த வசனம் 35:2. அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உடனே அவங்க எல்லாரும் போய் பெத்தேல்ல உட்காந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு பலிபீடம் சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். உட்காந்தாலும் போனாலும் வயசுனாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எழும்பினாலும் ஊழியம் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் நமக்குள்ள என்ன உண்டாகிட்டே இருக்கணும்? ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு டயாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ரத்த சுத்திகரிப்பு மாதிரி ஜீவிய சுத்திகரிப்பு நமக்குள்ள நடக்கணும். ஆண்டவரே, நான் பேசிட்டேனோ சுவாமி, நான் இந்த இடத்துல பேசிட்டு கூடாதோ, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உடனே அதை அப்பப்போ உடனே நெஞ்சிக்கிட்டே இருக்கணும், கிளியர் பண்ணிக்கிட்டே போகணும். சட்டையில் ஒரு அழுக்கு படிச்சுன்னா அழகா தொடச்சி விட்டா ஒரு உதறிட்டா போயிடும். அதை விட்டுட்டாதான் அது கரைபடிய ஆரம்பிச்சிடும். அதனால நமக்குள்ள இந்த நாட்களில் யாக்கோபுடைய அது ஒரு, நான் இப்போ எடுக்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் இப்போ அதான் ஓடிக்கிட்டே, என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏன் இப்போ இதை இப்போ சொன்னோம்? இதை ஒரு 8 வாரம் பேசியிருக்கலாமே. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. யாக்கோபும் தேவனுன்னு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் ஒரு 5 நாள் எங்கேயாவது வெளுத்து வாங்கியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டே இருக்கு. ஓடிட்டு இருக்கு. விட்டா கர்த்தருக்கு அனுமதிச்சா எங்கேயாவது கேரளாவில் பேசுவேன்.
2 நாள் 3 நாள் கிடைச்சா இதை பேசணும்னு வச்சிருக்கோம். யாக்கோபும் தேவனும். இன்னொன்னு இருக்கு, யாக்கோபும் ஏமாற்றும். இப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு, மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. யாக்கோபும் ஏமாற்றும், எத்தனும். எல்லாரும் ஏமாத்தினால அது மனம் திரும்புதல், ஃபர்ஸ்ட் லைஃப். அதுக்கடுத்து யாக்கோபும் தேவனும், செகண்ட் லைஃப். யாக்கோபும் யசூரனும், ஃபோர்த் லைன் போயிட வேண்டிய. யசூரன் டாப் கியர்ல போயிடுவான், மாறி போயிடுவான். நமக்கு இந்த நாட்களில் ஒரு பலிபிட நமக்குள்ள இருந்து சுத்தி இருப்பு நடந்துகிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே நடக்கணும். இது யாரும் பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு இல்லை. சிஸ்டர் நீங்க செஞ்சது தப்பு, யார் சொன்னது, நான் இப்படித்தானே செஞ்சேன், என்ன தப்பு அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிஸ்டர்னு ஒரு ஆள் சொல்ல வேண்டியதில்லை, பிரதர்னு ஒரு ஆள் சொல்ல வேண்டியதில்லை. யார் சொல்லுவா? ஆவியானவர் சொல்லுவார், மகனே நீ அவசரப்பட்டேன்னு. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர். அவர்கிட்ட நியாயம் பேச முடியாது பார்த்தீங்களா? உடனே கிளியர் பண்ணிக்குவோம், தாழ்த்திக்குவோம், ஒப்பு கொடுத்துருவோம், சரிப்படுத்திடுவோம், சரண்டர் ஆயிடுவோம். அதான் முக்கியம். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் நமக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலிபிடத்தை வைத்து எப்பொழுதும் ஒரு சுத்திகரிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.